சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் துளக்கூர் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அப்படின்ற விவசாயி பேசுகிறேன். எனக்கு மொத்தம் வந்து ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த நிலத்தில் வந்து நான் மாற்றி நான் வந்து மக்காசோளம், மரவள்ளி பயிரிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து மக்காசோளம் பயிரிட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து பூ வர ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காடு வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நான் வந்து இந்த குருணை வடிவில் இருக்க உரங்களை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஃப்கோ நேனோ உரங்களை பற்றி கேள்விப்பட்டேன். அதை கேள்விப்பட்டு நான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலுக்கு கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதோட ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உரத்தினுடைய செலவு வந்து பாதி எனக்கு குறைவாக இருந்துச்சு. இதை வந்து நானோ யூரியா வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து ஒவ்வொரு மருந்து கொடுக்கும்பொழுதும் நானோ யூரியா, நானோ டிஏபி வந்து கலந்து கொடுப்பேன். ரிசல்ட் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. குருணை வடிவ உரங்களை பயன்படுத்துறதுக்கு நானோ உரங்களை பயன்படுத்தும்போது என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னாக்கா, இதில் வந்து இமிடியேட்டாக உடனடியாக இதனுடைய ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து வந்து மண் வளம் வந்து காக்கப்படுது. அதுதான் வந்து நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து இந்த இஃப்கோ உரங்களை பயன்படுத்துறதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, மண் வளம் வந்து காப்பாற்றப்படுது. இது வரைக்கும் நான் வந்து இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக வந்து குருணை வடிவ உரங்களை ஃபுல்லாகவே நான் தவிர்த்துட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உர செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. மகசூலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தபடி இதில் வந்து நானோ யூரியா, நானோ டிஏபியில் வந்து கிடைக்குது. இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உர செலவு பார்த்தீங்கன்னாக்கா 2 மூட்டை டிஏபி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ரூ. 2500 வருதுங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு இந்த 6 லிட்டர் டிஏபி மட்டும் போதுமானது. 6 லிட்டர் டிஏபி வந்து வெறும் ரூ. 600 தான். அப்போ ரூ. 2500 ஆகக்கூடிய உர செலவு வந்து ரூ. 600 குறையும் பொழுது வந்து நமக்கு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உர செலவு வந்து மிக 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 ஒரு வரப்பிரசாதமாக இந்த நானோ உரங்கள் வந்து இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே நம்ம துரிஞ்சு பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.